بسم الله الرحمن الرحيم. மூத்தா போன ஆட்களை ஜியாரத்து செய்வாங்க. ஜியாரத்துங்கிற பேர்ல என்ன செய்வாங்க, சந்திக்க போவாங்க. ஜியாரத்துல் குபர், கபரு ஜியாரத்துலாம் சொல்றோம்ல, இந்த ஜியாரத்துங்கிற வார்த்தையை வச்சுட்டு விளையாடுறாங்க. பாத்தீங்களா? ஜியாரத்துனா என்ன? சந்திப்பு. சந்திப்புனா என்ன? உசுரோட உள்ள ஆளை தான் போய் சந்திக்க முடியும். நம்ம ஜியாரத்துனா ஒரு மனிதனை போய் நம்ம பார்க்கணும், அவரை சந்திச்சுட்டு வந்தேன்னு சொல்லுவோம். அப்ப இந்த மௌத்தா போன ஆளுக்கு அடங்கி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு மார்க்கத்தில் என்ன பேர் கொடுத்திருக்கு? ஜியாரத்து என்ற பெயரை கொடுத்திருக்கிறது. ஜியாரத்து என்றாலேயே உசுரோட உள்ள ஆளை சந்திக்கிறதுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்லணும். அப்படி இருக்கும் பொழுது கபர் ஜியாரத்துங்கிற வார்த்தையிலிருந்து என்ன விளங்குகிறது? அவங்களுக்கு உசுறு இருக்குது, உயிரோட உள்ள ஆளை தான் நம்ம போய் சந்திக்கிறோம். அதுல இருந்து நம்ம அவங்க உயிரோட இருக்கிறார்கள் என்று சொன்னால் கேட்பார்கள், நமக்கு எல்லா உதவியும் செய்வார்கள், ஒரு வியாக்கியான கொடுப்பார்கள். இதுவும் ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு வாதம் தான். ஏன்னு கேட்டா, ஜியாரத்துக்கு அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. சொல்லி இப்படி சுன்னத் ஜமாத் உலமாக்கள்ங்கிறவங்க எல்லாம் இப்படி எல்லாம் மக்கள்கிட்ட விளக்கி கொண்டிருக்கிறார்கள். ஜியாரத்துக்கு அப்படியான ஒரு அர்த்தம் எல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. ஜியாரத்துங்கிறது இப்ப சந்திப்புங்கிறோம். திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, எக்மூர் சந்திப்புன்னு போட்டிருப்பான். அது என்ன சந்திப்பு? ரயில் சந்திச்சுக்கிறது உனக்குதா? ரயில் தான் ரயில் ஜங்ஷனுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறான்? சந்திப்புன்னு வச்சிருக்கிறான். அந்த மாதிரி வேற வேற விஷயங்களுக்கு சந்திப்புங்கிற வார்த்தையை சொல்றது தமிழ்லையும் இருக்கு, அரபிலையும் இருக்குது. உதாரணமா சொல்ல போனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யஸூர் குபா ராகிபன் வ மாஷியன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா பள்ளிவாசலுக்கு நடந்தும் வாகனத்தில் ஏறியும் ஒவ்வொரு வாரமும் அதை ஜியாரத் செய்வார்கள். குபா பள்ளிவாசனா என்னது? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் பண்ணி போனாங்களா, போன உடனே நேர மதீனாவுக்கு போகல. மதீனாவுக்கு முந்தி இருக்கக்கூடிய ஒரு பகுதி குபாங்கிற பகுதி. மதீனாங்கிற ஊருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முந்தின ஒரு ஏரியாவுக்கு பேரு குபா. அந்த இடத்துல போய் தங்கி அங்க ஒரு பள்ளிவாசலை கட்டி கொஞ்ச நாள் இருந்து விட்டு தான் மதீனாங்கிற சிட்டிக்குள்ள நினைஞ்சாங்க. இப்ப அங்கிருந்து வரணும்னு வைக்கலாம். இப்ப தாம்பரத்துல இருந்துட்டு மெட்ராஸ் வர்ற மாதிரி. ஆனா தாம்பரம் மெட்ராஸ் கிடையாது, சென்னை மாநகராட்சி எல்லையில வராது. ஆனா தாம்பரத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு சென்னைக்கு வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி மதீனாவுக்கு கொஞ்சம் வெளியே உள்ள ஏரியா தான் குபாங்கிறது. அதுதான் முதல்ல பள்ளிவாசல் கட்டப்பட்ட பள்ளிவாசல். அங்கதான் எல்லாரும் வந்தவங்க எல்லாம் அங்கதான் அசம்பிளா இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் நகரத்தினுடைய முக்கிய பகுதிக்கு மதீனாவுக்கு இரண்டாவதாக அந்த பள்ளிவாசல் கட்டினது. அதனால இந்த குபாவில் இருந்த மக்கள் மீது ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியம் இருந்தது. வந்தோன முதல்ல அவங்க தான் நம்மளை அரவணைச்சாங்க, இத்தனை பேருக்கும் அடைக்கலம் கொடுத்தாங்க, ரொம்ப யார் எவருன்னு தெரியாத மக்களுக்கு நமக்கு ஆதரவா இருந்தாங்க என்பதற்காக வேண்டி வாரம் தவறாம அந்த குபாவுக்கு போயிடுவாங்க. அந்த மக்களை பார்த்து அந்த பழைய காலத்துடைய இதுகளை விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இவங்களுடைய தரம் எவ்வளவுக்கு நிலை உயர்ந்த காலகட்டத்திலையும் கூட குபாவுக்கு போறதை விட்டதே கிடையாது. வாரம் என்ன செய்வாங்க, அந்த குபா பள்ளிவாசலுக்கு போய் அங்க உள்ள மக்களை எல்லாம் பார்த்து என்ன செய்வாங்க, சந்திச்சுட்டு வருவாங்க. இதை சொல்லும் போது இது முஸ்லிம்ல 2474வது ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, குபாவை போய் சந்திப்பார்கள் வருது, ஜியாரத்து பண்ணுவார்கள் வருது. அதே ஜியாரத் தான். கான யஸூர், ஜியாரத்து பண்ணுவார்கள். எதை ஜியாரத்து பண்ணுவார்கள்? குபாவை ஜியாரத்து பண்ணுவாங்க. அப்ப குபாங்கிற இடம் கேட்குமா? அதுக்கு உசுர் இருக்குதா? குபாவுல ஜியாரத்துங்கிற வார்த்தை சேர்க்கிறாங்கல்ல. கபூர்ல ஜியாரத்துன்னு வச்சவனா கபூர்ல உள்ளவங்களுக்கு உசுர் இருக்குன்னு விளங்குறீங்கன்னா, அப்ப குபாவுல போய் ஜியாரத்து பண்ணுவார்கள் அதுக்கு என்னன்னு விளங்கணும்? குபாவுக்கு உசுர் இருக்குன்னு விளங்கணுமா இல்லையா? குபாவே எங்களுக்கு தலைவலியை போக்குங்க, குபாவே எங்களுக்கு ரிஸ்க தாங்கன்னு கேட்பியா நீ? அஸ்ஸலாமு அலைக்கும் யா குபான்னு கூப்பிடுவியா? அப்ப குபாங்கிறதுக்கு ஒரு இடமாக இருக்கு, ஒரு ஊர். அது அந்த ஊரை போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, ஜியாரத்து பண்ணுவார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்ல வரத்தான் செய்கிறது. அதே மாதிரி யஸூருல் பைத் ஐயாம மினா, மினாவில் தங்கக்கூடிய காலத்தில எல்லாம் பைத்துல்லாவுக்கு காபத்துல்லாவை போய் ரசூலுல்லாஹ் ஜியாரத் பண்ணிட்டு வருவார்கள். மினாவில் தங்கி இருக்கிற காலத்துல மினாவுல இருந்துராம பைத்துல்லாவை போய் என்ன செய்வாங்க, ஜியாரத்து பண்ணுவார்கள் வருது. காபத்துல்லாவை ஜியாரத்து பண்ணுவார்கள் வருது. இது நசையில 2643வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இந்த என்ன பாருங்க, நேரடி போன ஆதாரங்கள் அள்ளி போட்ட பிறகும் மூத்தா போன ஆட்களுக்கும் உலகத்துக்கும் தொடர்பு இல்லை என்பதற்கு எவ்வளவு ஆதாரங்கள் உங்களுக்கு காட்டி இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை காட்டி இருக்கிறோம், நிறைய குர்ஆன் வசனத்தை காட்டி இருக்கிறோம். மூத்தா போனவங்களுக்கு உயிரோட உள்ளவங்களுக்கு இவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு காட்டி இருக்கிறோம். இவ்வளவு ஆதாரங்களையும் காது கொடுத்து கேட்காம பஞ்ச வைத்து அடைத்துக் கொண்டு என்ன செய்வார்கள்னா, அசல்ல சலாம் சொல்றோமே அதுல இருந்து என்ன தெரிகிறது இல்ல, அதை சுத்தி வளைச்சுக்கிட்டு அவங்க கருத்து நிலைநாட்ட பார்ப்பாங்க. ஜியாரத்துங்கிற வார்த்தை
என்ன தெரிகிறது அப்படிம்பாங்க. ஜியாரத்துங்கிற வார்த்தை ஒன்னும் தெளிவா தெரிகிறது. என்ன பைத்துல்லாவை ஜியாரத் செய்யற மாதிரி, குபாவை ஜியாரத் செய்யற மாதிரி கபரையும் ஜியாரத் செய்யறோம்னு சொல்றோம். ஜியாரத்துன்னா உசுருள்ளவங்களுக்கு தான் சொல்லணும் என்று எந்த விதமான ஒரு சட்டமும் கிடையாது. இதையும் நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ்